பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைப்படியாய் சொல்கிறது நாகும் 1வது அதிகாரம் 15வது வசனத்தின் முதல் பகுதி. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலையின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்தி, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல் பகுதிப்படியாய் சொல்கிறது இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகள் மேல் வருகிறது என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் தீர்க்க தரிசனமாக நாகு மூலமாக கர்த்தர் பேசுகிறார். பாருங்க, இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? சுவிசேஷகர்களை 5 விதமான ஊழியங்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். முதலாவது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகன், போதகன், மேய்ப்பன் என்று சொல்லி 5 விதமான ஊழியங்கள் இருந்தாலும் அதில் ஆண்டவர் பழைய பாட்டிலே தீர்க்க தரிசனமாகவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் சுவிசேஷகனுடைய கால்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னொரு வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், பரலோகத்திலிருந்து பூமியில சுவிசேஷத்தை சொல்லும்படிக்காய் சுவிசேஷத்தின் காரியத்திற்காக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்த தேவன். ஆண்டவர் அதோடு நின்று விடாமல் உங்களையும் என்னையும் அவர் விட்டு சென்ற பணியை செய்யும்படிக்காக ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஒரு சுவிசேஷகனாக கர்த்தர் அழைத்திருக்கிற அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை சுவிசேஷ அழைப்பை பெற்றிருக்கிற நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம், ஐயோ, சுவிசேஷம் சொல்வதற்கு இந்தியா முழுவதும் பலவிதமான தடைகள் இருக்கிறதே, நான் எப்படி இயேசுவை குறித்து மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன் என்கிற ஒருவேளை நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இதோ சமாதானத்தை கூறுகிற நீங்களும் நானும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் என்னவென்று சொன்னால் சுவிசேஷகன் எதை கேரி பண்ணி கொண்டு செல்ல வேண்டும், எதை அவங்க எடுத்து செல்ல வேண்டும் என்றால் சமாதானத்தை. ஒரு சுவிசேஷகனா நீங்க இருப்பீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் இன்றிலிருந்து தரப்போகிறார். நீங்க எந்த சபைக்கு போகிறீர்களோ அங்க ஒரு சமாதானம் உண்டாகும். எந்த இடத்துல நீங்கள் போய் நின்று ஜெபிக்கிறீர்களோ அங்க ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வல்லமையின் கரம் உங்களோடு கூட இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, இந்த கடைசி நாட்கள்ல சுவிசேஷம் இன்னும் தீவிரமாகட்டும். இந்திய தேசம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு தரிசனத்தோடு சமாதானத்தை பெற்று உலகமெங்கும் கர்த்தருக்காய் எழும்புவோம். ஏசப்பா சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தப்படுவோம். ஆமேன்.